எல்லாருமே எம்பெருமான் சிவபெருமானுக்கு பக்தராக இருக்க முடியாது. சிவபெருமானுக்கு பக்தராக இருப்பதற்கு அப்படிங்கிறது ஒரு உயரிய தகுதி இருக்கணும். எம்பெருமான் சிவபெருமானின் பக்தராக இருப்பகணும் அப்படின்னா நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யணும். அதே போல மனதார எம்பெருமான் சிவபெருமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இருக்கணும். நம் இறைவனை அன்றாடம் இணைத்து கொள்ள வேண்டியதாக இருக்கணும். அப்படி சிவபக்தர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. சிவபக்தர்கள் அப்படின்னா நெற்றியில் பட்டை, கைகள் பட்டை, கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்திருப்பாங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு முறையாவது பஞ்சாத்திர மந்திரம் ஓம் நமச்சிவாய இதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அடியவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், நம்ம கண் எதிரே பசி அப்படின்னு யாரேனும் வந்தாங்கன்னா, சிவபக்தர்களாக இருந்தாங்கன்னா அவர்களுடைய பசியை ஆற்ற வேண்டும் அப்படின்னும், நிச்சயமாக அவர்களுடைய பசியை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்ய வேண்டும். இப்படி நிறைய விஷயங்கள் சிவபக்தர்கள் செய்வாங்க. சிவபக்தர்களாக இருப்பவர்கள் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களிடம் தாராளமாக இருக்கும். தவறான எண்ணத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே கூடாது அப்படின்னும், சிவபக்தர்களாக இருப்பவர்கள் பொன் பொருள் மீது ஆசை வைக்காமல் இருப்பாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த உலகம் எல்லாமே மாயை அப்படின்னு நினைக்கணும். யார் மீதும் கோபம் படக்கூடாது, யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே ஒன்றா பார்க்கணும். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்னு பார்க்கக்கூடாது. தன்னுடைய சுயநலத்திற்காக எதையும் அழிப்பது கூடவே கூடாது அப்படின்னும், அனைத்து ஜீவராசிகளும் ஒன்று அப்படின்னு நினைக்கணும். இப்படி பலவிதமான விருப்பங்கள் சிவபக்தர்களுக்கு இருக்கும். சிவபக்தர்களாக இருப்பவர்கள் கட்டாயமாக சில தவறுகளை தெரியாமலும் செய்யவே கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி என்னென்ன விஷயங்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக மாமிசம் உண்பது, தேவையில்லாமல் பெண்கள் மீது பழி போடுவது, பெண்கள் மீது இச்சை கொள்வது போன்ற எந்த தவறுகளையும் நினைத்து கூட பார்க்கக்கூடாது. சிவபக்தர்களாக இருப்பவர்கள் அப்படி நினைத்தவர்கள் எல்லாருமே சிவபக்தர்களாக இருந்து விடவே முடியாது. சிவபெருமானுக்கு பக்தராக இருப்பதற்கும் குறிப்பிட்ட சில தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறதான் உண்மை. யாராக இருந்தாலும் நம்ம கண் எதிரே பசி அப்படின்னு வந்தாங்கன்னா சிவபக்தர்களாக இருப்பவர்கள் அவர்களுடைய பசியை ஆற்ற வேண்டும் அப்படின்னும், பெண்களை ஒருபோதும் தவறான எண்ணத்தில் பார்க்கவும் கூடாது, அவர்களோடு பழகவும் கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவியை செய்வதில் பெரும் ஆர்வம் கொள்ளணும். அதே போல் வாயால் திருவாசகம், தேவாரம் அல்லது பொதுமறையை கண்டிப்பாக பாட வேண்டுமே தவிர பொய்யோ புரட்டு பேசுவதோ பொறாமைப்படுவதோ கூடவே கூடாது அப்படிங்கிறது முக்கியம். மாமிசம் உண்பவர்கள் கட்டாயமாக சிவபக்தனாக இருக்கவே முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்களை கடைப்பிடித்தா கட்டாயமாக சிவபக்தர்களாக இருப்பதற்கான முழு தகுதியை பெற்று சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு சில விஷயங்களை தவிர்த்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து மற்றவர்களுக்கு நன்மை செய்து நன்மையே நினைத்து நன்மையாக வாழ்ந்தால் எப்பொழுதுமே சிவபெருமானின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.